வணக்கம் நேர்களே, இது ஷர்மிளா டாக்கேஸ். நான் உங்கள் டாக்டர் ஷர்மிளா. இன்னைக்கு நம்மளோட சிறப்பு விருந்தினரா இணைஞ்சிருக்கிறாரு பூவுலகின் நண்பர்களை சேர்ந்த ஐயா திரு வெற்றி செல்வன் அவர்கள். வணக்கம். வணக்கம். நேத்து பேப்பர்ல ஒரு செய்தி படிச்சோம். அதாவது இந்த சிபிசிஎல் மூலமாக எண்ணெய் கசிவு ஏற்பட்டு நார்த் மெட்ராஸ்ல இருக்கக்கூடிய மக்களுடைய சுவாசிக்கக்கூடிய காற்றுல இருந்து அவங்க பருகக்கூடிய தண்ணீர் வரை எல்லாமே பொல்யூட் ஆயிருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்த, ஒரு செய்தியை படிச்சோம். இதனால நிறைய பாதிப்புகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு அந்த செய்தியை படிக்கும் பொழுதே ரொம்ப ஒரு அச்சுறுத்தலாக இருந்தது. உடனே மைண்டுக்கு தோணுனது என்னன்னா, ஒரு சைடு நீங்க பாத்தீங்கன்னா நிறைய இண்டஸ்ட்ரீஸ் தேவை அப்படின்னு சொல்றோம். இண்டஸ்ட்ரியலைசேஷன் வேணும், நம்ம இன்னும் வளரணும், ஒரு வளர்ந்த நாடாக மாறணும்னா அதுக்கு அது தேவை. மக்களுடைய வாழ்வாதாரத்தை இம்ப்ரூவ் பண்ணணும்னா இண்டஸ்ட்ரியலைசேஷன் தேவைன்னு சொல்றோம். ஆனா அதை ஒட்டி இருக்கக்கூடிய விஷயங்கள்ல அலட்சியத்தையும் பார்க்க முடியுது அப்படிங்கிறது இன்னொரு பக்கம் இருக்கு. இவங்க இண்டஸ்ட்ரீஸ் எஸ்டாப்ளிஷ் பண்ற வரைக்கும் காட்டக்கூடிய கவனமோ அக்கறையோ அதை ஒழுங்கா நடத்துறதுல காட்ட மாட்டேங்கிறாங்க. அந்த அலட்சியம் அங்க சுற்றி இருக்கக்கூடிய அந்த மக்களை தான் அதிகம் பாதிக்குது அப்படிங்கறதையும் நம்ம பார்த்தோம். அதோடைய விளைவுகளுக்கு சிபிசிஎல் போன்ற நிறுவனங்கள் பொறுப்பு ஏத்துக்குமா அப்படிங்கறதும் நமக்கு தெரியல. சோ இது எப்படி பாக்குறது இந்த என்டையர் இன்சிடென்ட்? நீங்க குறிப்பிட்டது போல இந்த சம்பவத்தை பொறுத்த வரைக்கும் நிறைய மல்டி லேயர்ஸ் இருக்கு. அடிப்படையில் நீங்க சொல்லுங்க, அங்க இருக்கக்கூடிய இண்டஸ்ட்ரியலைசேஷன் அதனுடைய பாதிப்புகள் என்ன அப்படிங்கிறது. இப்போ இந்த மாதிரி ரெட் கேட்டகரி இண்டஸ்ட்ரி, இது ரொம்ப ஹை ரெட் கேட்டகரி இண்டஸ்ட்ரி. இந்த சிபிசிஎல் பாத்தீங்கன்னா, ஏன்னா ஃபிளேமபிள் மெட்டீரியல் அவங்க ஹேண்டில் பண்றாங்க, க்ரூட் ஆயில ஹேண்டில் பண்றாங்க. ஸோ அப்படியாக ரொம்ப ஒரு ஹை அலர்ட் ரெட் கேட்டகரி இண்டஸ்ட்ரி ரெசிடென்சியல் ஏரியால இருந்து எந்த அளவுக்கு தொலைவில் இருக்கணும் அப்படிங்கிறது. குறைஞ்சபட்சம் அது 5 கிலோமீட்டர் ரேடியஸ்ல தள்ளியாச்சு இருக்கணும். ஆனா இங்க பாத்தீங்கன்னா 1 கிலோமீட்டர் ரேடியஸ்க்குள்ளாக இருக்கிறது. வட சென்னையை பொறுத்த வரைக்கும் இருக்கக்கூடிய முக்கியமான பிரச்சனை அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, வட சென்னை அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா அதிகப்படியான தொழிற்சாலைகள் இருக்கக்கூடிய ஒரு பகுதியாக இருக்கிறது. ஆங்கிலேயர் காலகட்டத்தில இருந்து தொழிலாளர்கள் இருக்கக்கூடிய ஒரு பகுதியாக இருக்கு. நிறைய ஸ்பின்னிங் மில்ஸ் அப்படிங்கிறது இருந்துச்சு. அதனாலதான் அந்த பிளாக் டவுன் அப்படின்னு நம்ம சொல்றோம். அதுக்கு பின்பாக வேறு வேற மாதிரி தொழில்கள் வர ஆரம்பிச்சு, தொழில் பேட்டைகள் வர ஆரம்பிச்சு. இந்த சிபிசிஎல் பாத்தீங்கன்னா 1960ஸ்லயே வந்துருச்சு. 1960ஸ்ல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா அவங்க எக்ஸ்பேண்ட் ஆகுறாங்க. அப்போ ஆரம்பிக்கும் போது பாத்தீங்கன்னா ஆரம்ப காலகட்டத்துல 2 மில்லியன் மெட்ரிக் டன் பெர் ஆனம் அப்படிங்கிறதா இருந்துச்சு. 2 மில்லியன் மெட்ரிக் டன் பெர் ஆனம் அப்படிங்கிறதுல ஆரம்பிச்சு இன்னைக்கு 12 மில்லியன் மெட்ரிக் டன் பெர் ஆனம் அப்படிங்கிறாங்க. இப்போ வருடத்திற்கு 12 மில்லியன் மெட்ரிக் டன் சார்ந்து இருக்கக்கூடிய எண்ணெய் சார்ந்து இருக்கக்கூடிய பொருட்களை அவங்க மேலாண்மை செய்யறாங்க, உற்பத்தி செய்யறாங்க. அப்படின்னா எந்த அளவுக்கு அங்க கழிவுகள் வெளியேறும் அப்படின்னு யோசிச்சுருந்தா, இது ஏறத்தாழ 4 முறை அப்படிங்கிறது விரிவாக்கம் செய்யப்பட்டது. கடந்த முறை 2017ஆம் ஆண்டு லாஸ்டா இதனுடைய என்ஹான்ஸ்மெண்ட் பண்ணது. அந்த விரிவாக்கத்துக்கு கூட பொதுமக்களிடம் கருத்து கேட்பு கூட நடத்தல. ஏன் அப்படின்னா இது இண்டஸ்ட்ரியல் கார்னர்ல இருக்கு, அதனால இது கருத்து கேட்பு கூட்டம் தேவையில்லை. அப்போ மக்களிடம் கருத்து கேட்பு கூட்டம் நடத்தப்படாமல், மக்களுடைய அங்கீகாரம் இல்லாமல் தொடர்ச்சியாக இது விரிவாக்கம் செய்து கொண்டே போகிறார்கள். இந்த பகுதி, இந்த இண்டஸ்ட்ரியலைசேஷன், இந்த இண்டஸ்ட்ரீஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா ரெசிடென்சியல் ஏரியாவோட கலந்து இருக்கு. நீங்க மெட்ரோ ட்ரெயின் எடுத்து போனீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும். நம்ம சென்னை ஹைகோர்ட்ல இருந்து ஏறி அல்லது சென்ட்ரல்ல இருந்து ஏறி வாஷர்மேன்பேட் வரைக்கும் இருக்கக்கூடிய அந்த மெட்ரோல ஏறினீங்கன்னா போகும். மெட்ரோ மேல போகும்போதே நீங்க பார்க்கலாம், வீடுகள் இருக்கும், வீடுகளுக்கு நடுவிலே ஒரு இண்டஸ்ட்ரி இருக்கும், அதனுடைய ஃபர்னன்ஸ் இருக்கும், அதுல இருந்து தீ வந்துகிட்டே இருக்கும். இப்போ ஆயில் அண்ட் கேஸ் சார்ந்து இருக்கக்கூடிய இண்டஸ்ட்ரீஸ், இந்த மாதிரி பெட்ரோ கெமிக்கல் இண்டஸ்ட்ரீஸ், மெட்ராஸ் ஃபெர்டிலைசர் கெமிக்கல் இண்டஸ்ட்ரீஸ், இது எல்லாமே பாத்தீங்கன்னா வட சென்னையில தான் இருக்கு. அப்போ வட சென்னை அப்படிங்கிறது தொடர்ச்சியாக புறக்கணிக்கப்பட்ட ஒரு பகுதியாக இருக்கின்றது. இந்த சுற்றுச்சூழல் சார்ந்த இருக்கக்கூடிய பிரச்சனை. இந்த பேரிடரை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு 2 விதமான பேரிடர்கள். ஒண்ணு மழை வெள்ளம் அப்படிங்கிறது, 2வது இந்த எண்ணெய் கசிவு அப்படிங்கிறது. 2 விதமான பிரச்சனைகள் அப்படிங்கிறது. ஸோ இந்த இண்டஸ்ட்ரி, இந்த ஏரியா ஆல்ரெடி ஒரு பொலிட்டிங் இண்டஸ்ட்ரியா இருக்கு. இந்த ஏரியால ஏற்கனவே இது நிறைய பொலிட் பண்ணியிருக்காங்க என்பதற்கான ஆதாரம் இருக்கு. அவங்க நிறைய ப்ரீவியஸா நிறைய ஃபைனுமே பண்ணியிருக்காங்க. 2010ல பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டு மணலியை அங்க இருக்கக்கூடிய சுற்றுச்சூழல் பாதிப்பை மீட்டெடுப்பதற்கான கண்டிஜென்சி பிளான் அப்படிங்கிறது வெளியிட்டிருக்காங்க. 2010ல வெளியிட்டிருக்காங்க, 2021ல வெளியிட்டிருக்காங்க. அப்ப தொடர்ச்சியாக வட சென்னை என்பது சூழலியல் பாதிப்புள்ளாக ஒரு பகுதியாக இருப்பதற்கான தொடர்ச்சியான ஆதாரங்கள் இருக்கு. இப்ப இந்த இன்சிடென்ட்டுக்கு வருவோம். இந்த இன்சிடென்ட் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா நமக்கு 2-3 நாள் தொடர்ச்சியா அந்த மழை பாதிப்பு அப்படிங்கிறது இருக்கு. 5ஆம் தேதி மீனவர்கள் ஒரு ஃபர்ஸ்ட் பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டு ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. இந்த மாதிரி எங்க பகுதியில எண்ணெய் கசிவு அதிகமாக இருக்கு,
இது சிபிசிஎல் நிறுவனத்துல இருக்கக்கூடிய வந்து வெளியேறி இருக்கலாம். ஏன்னா சிபிசிஎல் நிறுவனம் சார்ந்து ஏறத்தாழ வந்து 11 இண்டஸ்ட்ரீஸ் அந்த இடத்துல இருக்கு, அந்த காம்ப்ளெக்ஸ். அவங்க வெவ்வேறு விதமான வேலைகள் செய்யறாங்க. க்ரூட் ஆயில் ஹேண்டில் பண்றாங்க, ஸ்லட்ஜஸை வந்து ஹேண்டில் பண்றாங்க, வேறு விதமான ஆயில்ஸை வந்து ரிஃபைன் சார்ந்து இருக்கக்கூடிய நிறைய தொழிற்சாலைகள் இருக்காங்க. ஏறத்தாழ 11 விதமான தொழிற்சாலைகள் அங்க இருக்கு. ஸோ சிபிசிஎல் சார்ந்து இருக்கக்கூடிய பகுதியில இருந்து எண்ணெய் கசிவு அதிகமாக இருக்கு. அது குடியிருப்பு பகுதியில கலந்துருக்கு, நீர்நிலைகளை கலந்துருக்கு, கடல் பகுதியில் கலந்துருக்குது, வீட்டுக்குள்ள எல்லாம். ஏன்னா வீட்டுக்கு அவங்களுக்கு கழுத்தளவு முழங்கால் அளவு தண்ணி இருக்கு, அந்த தண்ணியோட இது கலந்துருக்கு என்று அவங்க 5ஆம் தேதி புகார் சொல்றாங்க. 7ஆம் தேதி தான் பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டு போய் இன்ஸ்பெக்ட் பண்றாங்க. 9ஆம் தேதி, இந்த 8ஆம் தேதி அதுக்கு பின்பாக வந்து பாத்தீங்கன்னா செய்திகள்ல வருது, வீடன் போன்ற பத்திரிகைகள் சில செய்திகள்ல வந்து இது வெளியிடுறாங்க. 9ஆம் தேதி வந்து தேசிய பசுமை தீர்ப்பாயம் தாமாக முன் வந்து வழக்கை பதிவு செய்கிறாங்க. இந்த மாதிரி ஒரு பெரிய இன்சிடென்ட் நடந்திருக்கு, ஆயில் ஸ்பில்லேஜ் அப்படிங்கிறது. இதற்கு முன்பாக 2017ல இதே மாதிரி சென்னையில ஒரு இன்சிடென்ட் நடந்துச்சு. அதுல வந்து பாத்தீங்கன்னா 2 கப்பல், அதுல ஆயில் கொண்டு வரக்கூடிய கப்பல், அந்த 2 கப்பல் மோதுறது மூலமாக அதுல ஸ்பில்லேஜ் அப்படிங்கிறது நடந்துச்சு, கசிவு நடந்தது, ஆயில் ஸ்பில்லேஜ் நடந்துச்சு. இப்ப இங்க நடந்து இருக்குது பாத்தீங்கன்னா இது கம்பெனில இருந்து வெளியேறி இருக்கு. ஸோ என்ஜிடி வந்து சுமோட்டோவா கேஸ் எடுக்கிறாங்க. அந்த கேஸினுடைய விசாரணையின் போது பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டு ஒரு ரிப்போர்ட் வந்து ஃபைல் பண்றாங்க. அது ரொம்ப முக்கியமானது. அவங்க சொன்னது என்னன்னா, ட்ரேசஸ் ஆஃப் ஆயில்ஸ் தான் இருக்கு, அங்கங்க கொஞ்சம் கொஞ்சமா எண்ணெய் கொட்டி கிடக்கு, ஒன்றும் பெரிய பாதிப்பு இல்லை அப்படின்னு அவங்க சொன்னாங்க. அதனால பெரிய இழப்பு பிரச்சனை இல்லைங்க. ஆனா வாட்டர் ரிசோர்ஸ் டிபார்ட்மெண்ட் அவங்க ஒரு ரிப்போர்ட் ஃபைல் பண்றாங்க. அவங்க சொல்றாங்க, இல்ல 5 கிலோமீட்டர் ரேடியஸ் அளவுக்கான ஸ்லட்ஜஸ் இருக்கு அப்படிங்கிறாங்க. எண்ணெய் கழிவுகள் அப்படிங்கிறது இருக்காங்க, ட்ரேசஸ் ஆஃப் ஆயில் கிடையாது, ஸ்லட்ஜஸ் அப்படி சொல்றாங்க. எண்ணெய் கழிவுன்னா கிட்டத்தட்ட க்ரூட் ஆயில் மாதிரி இருக்கும், தார் மாதிரி இருக்கும். அப்படியே வந்துட்டு நீங்க பாத்தீங்கன்னா குலகுலன்னு ரொம்ப லிக்விட் ஃபார்ம்ல வந்து இருக்காது, ஒரு மாதிரி செமி லிக்விட் ஃபார்ம்ல இருக்கும். ரொம்ப மோசமான அசாடஸான ஒரு பார்ட்டிகல் அது. இது 5 கிலோமீட்டர் ரேடியஸ் அளவுக்கு பரவி இருக்குன்னு சொல்றாங்க. கூடுதலா அவங்க ரிப்போர்ட் ஒரு முக்கியமான அம்சம் சொல்றாங்க, இந்த எண்ணெய் கசிவு என்பது தற்செயலாக நிகழ்ந்தது மாதிரி தெரியல, வேணும்னே வெளியேற்ற, இந்த மழை காலகட்டத்துல இந்த கழிவுகளை அகற்றுவதற்காக வேணும்னே வெளியேற்றது போல் தெரிகிறது அப்படின்னு அவங்க ரிப்போர்ட்ல சொல்லியிருக்காங்க. அதை தேசிய பசுமை தீர்ப்பாயம் பதிவு செய்திருக்கு. அப்ப இது வந்து ஒரு ஆக்சிடென்ட் கிடையாது. வேணும்ட்டே மழை அதிகமா பெய்யும் போது வெளியேற்றிட்டா இது கடலோட சேர்ந்து கலந்துரும் எக்ஸாக்ட்லி ஒரு எண்ணத்துல ரிலீஸ் பண்ணிருக்காங்க. எக்ஸாக்ட்லி. அப்ப கழிவுகளை வந்துட்டு ரொம்ப அதிகமா இருக்கும்போது மழை வெள்ளம் மேல வந்துருச்சு, இதை என்ன பண்றதுன்னு தெரியாம வந்துட்டு அவங்க சரி மழையோட மழையாவது போயிடும் அப்படின்னு திறந்து விடுவதற்கு அப்படி செஞ்சிருக்கான். அப்படிக்கான வாய்ப்பு இருக்காது. WRDO ரிப்போர்ட். ஏன்னா இந்த அளவுக்கு இருக்கு, அதிகமான இடத்துல வந்து இருக்கு, அதாவது ரொம்ப ஒரு சின்ன இடத்துல அப்படிங்கிறது இருக்கு. அதுல 5 கிலோமீட்டர் ரேடியஸ் அளவுக்கு வந்துட்டு உங்களுக்கு 2 நாளைக்கு முன்னாடி வந்து 3 நாளைக்கு முன்னாடி வந்து ஸ்ப்ரெட் ஆயிருக்கு அப்படின்னா அதோட இம்பாக்ட் அப்படிங்கிறது இன்னும் அதிகமா இருக்கும், பயங்கரமா ஸ்ப்ரெட் ஆயிருக்கு. அப்போ தேசிய பசுமை தீர்ப்பாயம் உடனே என்ன பண்றாங்க, ஒரு குழு அமைக்கிறாங்க. இந்த குழு போய் விசாரிக்கணும், நீங்க இது குறித்தான ஆவணங்கள் செய்யணும் அப்படிங்கிறாங்க. இன்றளவில் இருக்கக்கூடிய முக்கியமான பிரச்சனை நீங்க குறிப்பிட்டது, ஒரு இண்டஸ்ட்ரியலைசேஷன் மக்களை வளர்த்திருக்கிறதா அப்படின்னு பாத்தீங்கன்னா அது நேரடியா அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் வளர்ச்சி அடைஞ்சிருக்கான்னு பார்க்கணும். ஏற்கனவே மணலி சார்ந்திருக்கப்படி ஹைலி ஏர் பொல்யூஷன்ல பாதிக்கப்பட்ட பகுதியாக இருக்கு. தற்போது இந்த பகுதியில இருக்கக்கூடிய பிரச்சனை அவங்களுக்கு உடனடியா நிவாரணம். உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கும், இதை இன்ஹெல் பண்றது எந்த அளவுக்கு ஹசார்டஸ் ஆனது. நம்ம வந்து ஒரு பெட்ரோல் பங்க்ல போயிட்டு சாதாரணமா பெட்ரோல் போடும் போது அந்த வாசனையே நம்ம அதிக நேரம் சுவாசிச்சோம் அப்படின்னா அந்த வாசனையே நமக்கு வந்து தலை சுத்தலை ஏற்படுத்துது, தலைவலி உண்டாக்குது. இன்னும் இதுக்கான மீட்பு பணிக்கு போன ஆட்கள் எல்லாமே போயிட்டு வந்து 1 மணி நேரத்துக்குள்ள எங்களுக்கு எல்லாம் நெஞ்சு எரிச்சல் இருக்கு. அந்த செய்திகளும் பார்த்தேன். நிறைய பேர் வந்து ஸ்கின் அலர்ஜி ஏற்பட்டிருக்கு, மீட்பு பணிக்கு போனவங்களே நிறைய பேருக்கு ஸ்கின் அலர்ஜி ஏற்பட்டிருக்கு அப்படின்லாம் சொல்றாங்க. இன்னொரு விஷயம், இந்த போபால் கேஸ் ட்ராஜடி போன்ற நிகழ்வுகள்லாம் நம்ம பார்த்திருக்கோம். லாங் டேர்ம்ல எந்த அளவுக்கு வந்து மனிதர்களுக்கு வந்து அது பாதிப்பு ஏற்படுத்திருக்கு. வெறும் அந்த நிகழ்வு சம்பந்தப்பட்ட அதை ஒட்டி இருக்கக்கூடிய காலகட்டம் மட்டும் இல்லாம லாங் டேர்ம்லயே நிறைய பாதிப்புகளை ஏற்படுத்திருக்குன்னு. இப்ப இங்க இருக்கக்கூடிய மக்களுக்கு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஸ்கின் அலர்ஜி, இந்த பொல்யூட்டட் ஏரை இன்ஹேல் பண்றதுனால மூச்சு திணறல், அப்புறம் குறிப்பா இன்னொரு செய்திகள்ல என்ன படிக்க முடிஞ்சதுன்னா, இங்க இருக்கக்கூடிய அந்த கடல்வாழ் உயிரினங்கள்லாம் இறந்து போயிருக்கு. அந்த மீனை வந்து உட்கொள்றதுனால இது இன்னும் பிரச்சனைகள் உள்ள ஏற்படுத்தும். இன்ஃபேக்ட் கர்ப்பமாக இருக்கக்கூடிய பெண்களுக்கு, தாய்மார்களுக்கு, சிசு வரைக்கும் இது பாதிப்பை ஏற்படுத்தும் அப்படிங்கிற செய்திகள்லாம் படிக்க முடியுது. அப்போ இதோடைய இமீடியட் எஃபெக்ட்ஸ் என்ன, லாங் டேர்ம் எஃபெக்ட்ஸ் என்னவா இருக்கும், பாதிப்புகள் என்னவா இருக்கும்? ஃபர்ஸ்ட் திங் வந்து என்னன்னா, என்ன விதமான ஸ்லட்ஜ் இது, என்ன கெமிக்கல் காம்போனன்ட் அப்படிங்கிறது இன்னைக்கு வரைக்கும் சொல்ல. நீங்க போபால் விஷவாயு வந்து குறிப்பிட்டு சொன்னீங்க. போபால் விஷவாயுலும் இதே தான். என்ன கேஸ் அங்க வெளியே வைக்கல, அந்த இண்டஸ்ட்ரி கடைசி வரைக்கும் சொல்லல.
இவங்க இந்த எண்ணெய் வேஸ்ட் எங்க இருந்து லீக் ஆயிருக்கு அப்படிங்க, ஏன்னா அவங்க சிபிசிஎல் இதை ஓன் பண்ண விரும்பல. அபிஷியலி இதை நாங்க பண்ண, ஏன்னா தமிழ்நாடு மாசு கட்டுப்பாட்டு வாரியம் அவங்களதான் பிளேம் பண்றாங்க, அவங்களுக்கு அகேன்ஸ்ட் தான் நோட்டீஸ் அனுப்பியிருக்காங்க. WDRD அவங்களதான் பிளேம் பண்றாங்க. சோ மத்த அரசு தரப்புகள் எல்லாமே சிபிசிஎல் வந்து பிளேம் பண்றாங்க. சிபிசிஎல் இது வரைக்கும் அபிஷியலி நாங்க தான் இதை லீக் பண்ணோம், இல்ல எங்களோட இதுதான் லீக் ஆயிருச்சு, ஆக்சிடென்ட் நடந்துருச்சு அப்படின்னு அவங்க எதுவுமே சொல்லல. அவங்க வந்து மறுக்கிறாங்க. சோ என்ன பிரச்சனைனா, இதுல என்ன ஸ்லட்ஜ் ஆக்சுவலி என்ன கெமிக்கல் காம்பனன்ட் இருக்கு அப்படிங்கிறது இது வரைக்கும் நமக்கு தெரியல. இது வரைக்கும் பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டு சோதிச்சு இதுதான் இங்க லீக் ஆயிருக்கு, இதனுடைய கெமிக்கல் காம்பனன்ட் இதுதான், இதை நீங்க சுவாசிச்சீங்கன்னா இந்த மாதிரி பிரச்சனை உண்டாகும், உங்க தோல் மேல பட்டா இந்த மாதிரி பிரச்சனை உண்டாகும், இது ஹைலி பிளேமபிள் ஆனது, இது எளிதில் தீ பற்றக்கூடியது, எனவே இது பக்கத்துல எதுவும் தீ உண்டாகக்கூடிய இந்த பொருளை வைக்காதீங்க அப்படின்னு அறிவுறுத்தணுமா இல்லையா? அப்படியான அறிவுறுத்தல் இது வரைக்கும் கிடையாது. அங்க இருக்கக்கூடிய ரெசிடென்ட்ஸுக்கு இது குறித்தான இந்த விழிப்புணர்வு ஏற்படுத்தல. இந்த கமிட்டி ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. கமிட்டியோட ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி வந்து ஒரு டாக்டர்ஸ் குரூப்பை நாங்க இது பண்றோம், அதன் மூலமாக ஒரு மெடிக்கல் செக் பண்ண போறோம், ஒரு ஹெல்த் சர்வே பண்ண போறோம்னு சொல்லியிருக்காங்க. ஆனா அது எந்த அளவுக்கு போதுமா நடந்திருக்கு அப்படிங்கிறது முதற்கட்ட. இரண்டாவது, இந்த ரெசிடென்சியல் ஏரியால இருக்கக்கூடியது எண்ணெய்ல அவங்களே தான் வந்து கழிவுகளை வந்துட்டு மேலாண்மை செஞ்சு வெளியே அப்புறப்படுத்திட்டு இருக்காங்க. கடல் நீரில் இருக்கக்கூடிய கழிவுகளையும் அகற்றக்கூடிய வேலைகளையும் அந்த பகுதி சார்ந்து இருக்கக்கூடிய மீனவர்களை தான் பயன்படுத்துறாங்க. நாம் அடிப்படையில் புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்னன்னா, இந்த ஆயில் ஸ்பில் பொறுத்த வரைக்கும் இதை ஹேண்டில் பண்றது பாத்தீங்கன்னா சிவிலியன்ஸ் ஹேண்டில் பண்ணக்கூடாது, அதான் சட்டம். ஏன்னா இது வந்து ஹைலி ஹசார்டஸ் ஆனது. நீங்க வந்து போதுமான எக்யூப்மெண்ட்ஸ் இல்லாம இதை ஹேண்டில் பண்ணக்கூடாது, கிளவுஸ் இல்லாம நீங்க வந்து ஹேண்டில் பண்ணக்கூடாது, உங்களுக்கான ப்ராப்பரான இருக்கக்கூடிய அந்த எக்யூப்மெண்ட்ஸ் இல்லாம நீங்க ப்ரொடெக்ஷன் கியர் எல்லாமே அது இருந்துதான் அப்படிதான் ஹேண்டில் பண்ணும். அதுதான் வந்து ப்ரோட்டோகால். அப்ப அது வந்து சிவிலியன்ஸ் வந்து பண்ண முடியாது, இது ட்ரெயின்டு பர்சன் தான் பண்ண முடியும். அந்த ட்ரெயின்டு பர்சன், அந்த ட்ரெயின் டிபார்ட்மெண்ட் யாருன்னா இந்த மாதிரி ஆயில் ஸ்பில் பொறுத்த வரைக்கும் கோஸ்டல் கார்ட்ஸ் தான், கோஸ்ட் கார்ட்ஸ் தான் இதை வந்து செய்யணும். அப்ப அவங்கள வந்து நீங்க களத்தில் கொண்டு அவங்களை என்கேஜ் பண்ணிருக்கணும். தமிழக அரசாங்கம் அவங்களை என்கேஜ் பண்றதுக்கு என்ன வேலை இது வரைக்கும் செஞ்சிருக்காங்க நமக்கு வந்து தெரியல. ஏன்னா இந்தியாவை பொறுத்த வரைக்கும் 1996ல நமக்கு ஆயில் ஸ்பில்லுக்கான கண்டிஜென்சி பிளான் அப்படின்னு வந்து கொண்டு வந்தாங்க. ஸோ அந்த பிளான் வந்ததுக்கு அப்புறம் ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் ஒரு பிளான் வேணும் அப்படின்னு சொன்னாங்க. இன்னும் தமிழ்நாட்டுக்கான கண்டிஜென்சி பிளான் கிடையாது, ஆயில் ஸ்பில்லுக்கான டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் பிளான் கிடையாது நம்மகிட்ட, அதுக்கான ரிசோர்ஸ் கிடையாது, அதுக்கான அத்தாரிட்டிஸ் கிடையாது, அதுக்கான ட்ரைனிங் மெம்பர்ஸ் வந்து கிடையாது. அதனாலதான் 2017ல அந்த கச்சா எண்ணெய் கழிந்தது போது வாளியை வச்சு அள்ளிட்டு இருந்தாங்க, இப்போ என்னன்னா மக்க வச்சு அள்ளிட்டு இருக்காங்க. இதுதான் நடக்குது. பேர் ஹேண்ட்ஸ்ல சாதா கையில வந்து சிவிலியன்ஸ் வந்துட்டு வெறும் கையால வந்து அந்த இதை வந்து மக்ல அள்ளி படகுல இருந்துட்டு மல்லி அள்ளி ட்ரம்ல ஊத்திட்டு இருக்காங்க. இதுதான் நம்மளுடைய டிசாஸ்டர் மேனேஜ்மெண்டா இருக்கு, நம்மளோட ரிலீஃப். அப்போ இதுக்கான ப்ராப்பர் அத்தாரிட்டிஸ் யாருன்னா கோஸ்டல் கார்ட்ஸ், அவங்க கிட்ட தான் அந்த எக்யூப்மெண்ட்ஸ் இருக்கு, அவங்க தான் இதுல ட்ரெயின் பர்சன், அவங்களை என்கேஜ் பண்றதுக்கான வேலையில அரசு செய்யணும். அதை தவிர்த்து விட்டு மீனவர்களை நாங்கள் இதுல என்கேஜ் பண்றோம்னு சொல்றாங்க, அபிஷியலாவே சொல்றாங்க மீனவர்களை நாங்கள் வந்து பயன்படுத்தணும். அது அவங்களுக்கு எப்படி நீங்க இது பண்ண முடியும்? அவங்களுக்கு என்ன ப்ராப்பரான சேஃப்டி மெஷர்ஸ், சேஃப்டி கீஸ் என்ன நீங்க கொடுத்துருக்கீங்க? அவங்களை என்கரேஜ் பண்றது. ஸோ தொடர்ச்சியாக இதை இன்ஹெல்ப் பண்றதுனால அவங்களுக்கு வரக்கூடிய ரெஸ்பிரேட்டரி சார்ந்து இருக்கக்கூடிய ப்ராப்ளம்ஸ் அண்ட் அதர் டிசீஸ் வருவதற்கான வாய்ப்பு இருக்கு. அந்த எக்ஸ்போஷர் வந்து உங்களை வந்துட்டு லாங் டேர்ம் எஃபர்ட்ல வந்து பாதிப்பை உண்டாக்கூடும் என்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ அப்படி இருக்கும் போது பொதுமக்களை இதில் வந்து பயன்படுத்துவது என்பது ரொம்ப ரொம்ப தவறான ஒரு காரியம். உடனே அரசு வந்து நிச்சயமா பண்ணணும். இன்னொரு முக்கியமான பிரச்சனை என்னன்னா, ரெசிடென்சியல் ஏரியால இதனுடைய ஆங்காங்கே தேங்கி இருக்கு. ரெசிடென்சியல் ஏரியால முழுமையாக அப்புறப்படுத்தல இல்லையா? தண்ணி வந்து வடிஞ்சு போனதுக்கு அப்புறம் இந்த ஸ்லட்ஜஸ் வந்துட்டு அங்க இருக்கக்கூடிய மண்ணுலயும் வேற இடத்துலயும் வீட்லயும் வந்துட்டு அது அப்படியே இருக்கு. நீங்க செவுத்தெல்லாம் சுரண்டி எடுக்கணும், நிலப்பகுதியெல்லாம் நீங்க சுரண்டி எடுக்கணும், ஒவ்வொரு பொருள் இருக்கிறது நீங்க சுரண்டி எடுக்கணும். அந்த ஸ்லட்ஜஸ் அது இருக்கிற வரைக்கும் தொடர்ச்சியாக அதுல இருந்து எமிட் ஆகக்கூடிய கேஸஸ் எமிட் ஆகிட்டே இருக்கும். அதுல இருக்கக்கூடிய ஹசார்டஸ் கேஸ் எமிட் பண்ணுங்க. அப்ப என்னன்னா, வீட்டுக்குள்ள அவங்க சரியா கிளீன் பண்ணல அப்படின்னா வருடந்தோறும் அவங்களோட எக்ஸ்போஷர் இருக்கும். அந்த வருடந்தோறும் அவங்களோட எக்ஸ்போஷர் இருப்பதன் காரணமாக அவங்க ரெஸ்பிரேட்டரி சார்ந்து இருக்கக்கூடிய நோய்கள் அப்ப நிரந்தரமாக அந்த பகுதி என்பது ஆபத்துக்கு உண்டான ஒரு பகுதியாக மாறிவிடுகிறது. இன்னொன்னு முக்கியமான விஷயம், இப்ப மழை காலம் முடிஞ்சு அடுத்த வெயிலெல்லாம் நமக்கு வருது. வெயில் காலத்தில் இந்த ஸ்லட்ஜஸ் வந்து வெயிலுக்கு எப்படி ரியாக்ட் ஆகும்னு நமக்கு தெரியாது. இன்ஃப்ளேமபிள் வேற இல்ல, இதெல்லாம் இன்ஃப்ளேமபிள். ஆமா, ஹைலி இன்ஃப்ளேமபிள். ஓப்பன் இதுல இருக்கும் போது அங்கங்க சில ஸ்லட்ஜஸ் இருக்கு. அது வந்து அப்போ இந்த வெயிலோட ரியாக்ட் பண்ணும் போது அதுல என்ன மாதிரி கேசஸ் வரும், அது பாய்சனஸ் கேஸா இல்லையா அப்படிங்கிறது நமக்கு வந்து தெரியாது. என்னன்னா இப்போ அரசனுடைய கவனம் எல்லாம் எதுல இருக்குன்னா, கடலில் கலந்து இருக்கிறது, அதை நாம வந்து கிளீன் பண்ணணும், ஸ்ப்ரெட் ஆக பாக்குறது அப்படிங்கிறதா. இதை அள்ளி கொண்டு போய் எங்க போட போறாங்கன்னு அடுத்த ஒரு கேள்வி இருக்கு.
2017 இந்த மாதிரி வரும்போது அந்த மண்ணை இதெல்லாம் அந்த கழிவுகள் நீங்க அகற்றும் போது அதை ப்ராப்பராக வந்து பாத்தீங்கன்னா அசாடஸ் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் ரூல்ஸ் இருக்கு, அதன்படி நீங்க மேலாண்மை செய்யணும் அப்படின்னு. அசாடஸ் வேஸ்ட்டை மேனேஜ் பண்றதுக்கான ஃபெசிலிட்டிஸ் நம்மகிட்ட இருக்கான்னு கேட்டீங்கன்னா ஒன்றும் கிடையாது. பயோமெடிக்கல் வேஸ்ட்டை ஹேண்டில் பண்றதுக்கு இருக்கு, சாலிட் முனிசிபல் வேஸ்ட்டை மேனேஜ் பண்றதுக்கான மெக்கானிசம் நம்மகிட்ட இருக்கு, அசாடஸ் வேஸ்ட்டை மேனேஜ் பண்றதுக்கான மெக்கானிசம் நம்மகிட்ட இருக்கான்னு கிடையாது. புகுஷிமா இந்த அணு கழிவு ஆபத்துக்கு பின்னாடி என்ன பண்ணாங்கன்னு பாத்தீங்கன்னா மண்ணெல்லாம் மூட்டை கட்டி ஒரு இடத்துல சேமிச்சு வச்சாங்க. அதுதான் மேலாண்மை செய்ய முடியும். அப்ப இந்த மாதிரி இப்ப இங்க அகற்றக்கூடிய இந்த கழிவுகளை நீங்க வந்து ஒரு பாட்டில் அடைச்சோ இல்ல ஒரு கேன்ல அடைச்சோ அதை நீங்க பத்திரமா சேமிச்சுதான் வைக்க முடியும் உங்களுக்கு. அதை வந்து டிஸ்ட்ராய் பண்ணுவதற்கான மெக்கானிசம் அப்படிங்கிறது நம்மகிட்ட இல்ல, அதுக்கான கண்டிஜென்சி பிளான் அப்படிங்கிறது நம்மகிட்ட இல்ல, இந்த வேஸ்ட் எப்படி மேனேஜ் பண்ண போறீங்க என்பதற்கான பிளான் இல்ல, அதுக்கான எந்த விதமான திட்டமிடலும் கிடையாது. அப்போ என்னன்னா இந்த இந்த ஆஸ்பெக்டை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி ஒரு இண்டஸ்ட்ரியல் ஆக்சிடென்ட், இந்த மாதிரி இண்டஸ்ட்ரியிலிருந்து வெளியேறக்கூடிய கழிவுகள் இவற்றை முறையாக மேலாண்மை செய்வதற்கும் இவற்றை முறையாக கண்காணிப்பதற்கும் போதுமான அதிகார அமைப்புகள் நம்மிடம் இல்லை. இதனுடைய விளைவு என்னன்னா மக்கள் தான் அதிகமா பாதிக்க போறாங்க. அப்போ இங்க வளர்ச்சி என்பது என்ன செஞ்சிருக்குன்னு ஒரு கேள்வி வருது. இல்ல அடுத்தது நான் அதை தான் கேட்கணும்னு வந்தேன். ஒரு இண்டஸ்ட்ரி அமைக்கணும்னா அதுக்கு பர்மிஷன் வாங்குறதுக்கான பல வழிமுறைகளை வச்சு எப்படியோ வந்து அவங்க வந்து பர்மிஷன் வாங்கிடுறாங்க அப்படிங்கறத பாக்குறோம். அதுக்கப்புறம் இந்த மாதிரி அது விபத்தோ பாதிப்போ ஏற்படும் பொழுது இந்த இண்டஸ்ட்ரீஸை க்ளோஸ் டவுன் பண்றதுக்கு எவ்வளவு பெரிய போராட்டங்களை கையில எடுக்க வேண்டியிருக்கு. இந்த ஸ்டெர்லைட்ல எல்லாம் நம்ம பார்த்தோம் எவ்வளவு நீண்ட நெடிய போராட்டம், எவ்வளவு உயிர்கள் வந்து பலியாச்சு, இதெல்லாம் பண்ணி கஷ்டப்பட்டு மூடுறாங்க. இந்த இடைப்பட்ட காலத்துல இந்த இண்டஸ்ட்ரீஸ் எல்லாம் இயங்கும் போது இதை கண்காணிக்கவோ இதை மானிட்டர் பண்றதுக்கோ எந்த விதமான அமைப்பும் இல்லையா? இந்த வேஸ்ட் எல்லாம் இவங்க எப்படி டிஸ்போஸ் பண்றாங்க, இதெல்லாம் ரொம்ப ஸ்ட்ரிக்டா பண்றாங்களா அப்படிங்கறத பாக்குறதுக்கான அதற்கான வழிமுறைகள், ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இதை இவங்க ஃபாலோ பண்ணலன்னா அவங்க மேல கடுமையான நடவடிக்கைகளும் தண்டனைகளும் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் அந்த மாதிரி எதுவும் இல்லையா? இல்ல கவர்மெண்ட் வந்து இதுல கொஞ்சம் மெத்தனமா இருக்கிறாங்களா? கார்பரேட் கவர்மெண்ட் நெக்ஸஸ் வந்து சரி பாதிக்கப்படுறது வந்து ஏழை எளிய மக்கள் தானே, இல்லாதவங்க தானே, அப்படிங்கறனால அவங்களுக்காக யாரு பெருசா வந்து பேச போறாங்க அப்படிங்கிற அலட்சியத்துல இருக்காங்களா அப்படிங்கிற கேள்விகள் எல்லாம் வருது. இதை எப்படி பாக்குறது? இதுல கவர்மெண்ட் இன்னும் என்ன செய்யணும்னு நினைக்கிறீங்க? நீங்க சொன்னது ரொம்ப முக்கியமானது, ரொம்ப வேலிடான பாயிண்ட், அது உண்மையும் கூட. அதாவது என்னன்னா சட்ட திட்டங்கள் நமக்கு இருக்கு. ஹசாரஸ் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் எப்படி பண்ணணும், என்விரான்மெண்ட் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் இருக்கு. என்விரான்மெண்ட் ப்ரொடெக்ஷன் ஆக்டின் படி எந்த ஒரு இண்டஸ்ட்ரி வருவதாக இருந்தாலும் அதற்கு முன்கூட்டியே சுற்றுச்சூழல் அனுமதி வாங்கணும். முன்கூட்டியே சுற்றுச்சூழல் அனுமதி நீங்க வாங்கணும் அப்படின்னா என்விரான்மெண்ட் இம்பாக்ட் அசஸ்மெண்ட் செய்யணும். என்விரான்மெண்ட் இம்பாக்ட் அசஸ்மெண்ட் செய்யறோம் அப்படின்னா இந்த இண்டஸ்ட்ரி காரணமாக சுற்றுச்சூழலுக்கு எந்த விதமான பாதிப்புகளும் பெரிய அளவுக்கு உண்டாகாது என்பதற்கான ஒரு சயின்டிபிக் ஸ்டடி வேணும், என்விரான்மெண்ட் மேனேஜ்மெண்ட் பிளான் வேணும், பப்ளிக் ஹியரிங் வேணும். இதெல்லாமே அந்த சட்டம் சொல்லுது. ஆனா இங்க பப்ளிக் ஹியரிங் நடத்தல. இந்த என்விரான்மெண்ட் கிளியரன்ஸ் அப்படிங்கிறது என்னென்ன அடிப்படையில் இந்த ஆலை செயல்பட வேண்டும், அந்த ஆலையில் வெளியேறக்கூடிய கழிவுகளை எப்படி முறையாக மேலாண்மை செய்ய வேண்டும், அசாடஸ் வேஸ்ட் எப்படி மேனேஜ் பண்ணணும், வாட்டர் வேஸ்ட்டை நீங்க எப்படி மேனேஜ் பண்ண போறீங்க, ஏர் பொல்யூஷனை எப்படி மேனேஜ் பண்ண போறீங்க, அதுல இருந்து வரக்கூடிய டஸ்ட் பார்ட்டிகல்ஸ் என்ன பண்ண போறீங்க, எந்த இடத்துல செக்ரிகேஷன் பாயிண்ட் எப்படி பண்ணிருக்கீங்க, இந்த டீடைல்ஸ் எல்லாமே அவங்க கொடுக்கணும். இதையெல்லாம் மானிட்டர் பண்ண வேண்டிய வேலையா தான் பொல்யூஷன் கண்ட்ரோலோட வேலை. அடிப்படையில் நம்ம டவுன் அண்ட் கண்ட்ரி பிளானிங் ஆக்ட் ரொம்ப தெளிவா சொல்லுது எங்க இண்டஸ்ட்ரி இருக்கணும், எங்க ரெசிடென்சியல் ஏரியா இருக்கணும், ரெண்டுக்கும் எவ்வளவு கேப் இருக்கணும் என்பதற்கான பேசிக்கான கைட்லைன்ஸ் இருக்கு. சிஎம்டிஏட கைட்லைன்ஸ் இருக்கு. இப்ப வட சென்னை பொறுத்த வரைக்கும் நீங்க இண்டஸ்ட்ரீஸும் ரெசிடென்சியலும் கலந்து இருப்பதை நீங்க பார்க்கலாம். இதுவே வந்து அப்பட்டமான சட்ட விதிமீறல். அது எப்படி நீங்க அனுமதிச்சீங்க? அப்ப அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் சாதாரண ஏழை எளிய மக்கள் அப்படிங்கிறதுனால நீங்க குறைச்சா செய்றீங்க. அப்ப இந்த இடத்துல எவ்வளவு இண்டஸ்ட்ரீஸ் வேணா வச்சுக்கலாம், எவ்வளவு அடிச்சாலும் இவங்க தாங்குவாங்க அப்படிங்கறதுனால நீங்க அந்த இண்டஸ்ட்ரீஸ் தான் வச்சுட்டு இருக்கீங்களா? அதுதானே அப்ப நீங்க சொன்னதுதான். இந்த ஏழை எளிய மக்கள் இவங்களை என்ன இவங்க கேள்வி கேட்கறதுக்கெல்லாம் ஒண்ணும் கிடையாது, இவங்க நம்ம எப்படி வேணா சமாளிச்சுக்கலாங்க. அது ஏறன பார்வை இருக்குங்களா, அந்த டிஸ்பாரிட்டி இருக்குங்களா, அந்த சோசியல் இன்ஜஸ்டிஸ் இருக்குங்களா, அந்த என்விரான்மெண்டல் இன்ஜஸ்டிஸ் இருக்கலாம், அது பேசிக்கான ரொம்ப ரொம்ப அடிப்படையான விஷயம். அதன் காரணமாக தான் தொடர்ச்சியா ஒரு இடத்துல மட்டும் நீங்க டம்ப் பண்றது, இண்டஸ்ட்ரீஸை டம்ப் பண்றது. 1960s வந்துச்சு, 80s நீங்க எக்ஸ்பேண்ட் பண்ணீங்க அப்படிங்கிறது நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. ஆனா இன்னைக்கு வரைக்கும் எந்த இண்டஸ்ட்ரி வந்தாலும் நீங்க வட சென்னைக்கே கொண்டு போறது, அதை எக்ஸ்பேண்ட் பண்ணுறது. தெர்மல் பவர் ஸ்டேஷனா அதையும் நம்ம அங்கதான் கொண்டு வரோம். காட்டுக்குள்ளை துறைமுகம் விரிவாக்கமா அதுவும் வட சென்னையில தான் நம்ம வந்து கொண்டு போவோம். கெமிக்கல் இண்டஸ்ட்ரியா அதுவும் வட சென்னை தான் கொண்டு போவோம். ஆயில் இண்டஸ்ட்ரியா அதுவும் வட சென்னை தான் கொண்டு போவோம். எல்லாமே ஒரு இடத்துல போய் டம்ப் பண்ணுவதற்கான இருக்குல்ல. அப்ப அந்த பகுதி மக்கள் அப்படிங்கிறது இல்ல. இதுல இப்ப இதுல ரொம்ப பாதிக்கப்பட்ட பகுதி அப்படிங்கிறதுனா ஆதி திராவிடர் நகர் தான் அதிகமா பாதிக்கப்படுது. அந்த காலனி தான் அதிகமா பாதிப்புள்ளாயிருக்கு. அப்போ அந்த பகுதியில் இருக்கக்கூடிய ஏழை எளிய மக்களை நம்ம என்ன நினைக்கிறோம் அப்படிங்கிற அந்த இது இருக்கீங்க. அந்த டெமோக்ரஸில எந்த அளவுக்கு இந்த மக்களுடைய உரிமை பாதுகாக்கப்படுகிறது. அடுத்ததாக நகரத்தை நிர்மாணிக்கக்கூடிய அந்த அதிகார பியூரோக்ரஸி இருக்குங்களா, அதுதான் நம்ம பிளானிங்ல பொறுத்த வரைக்கும்
சென்னையோட மாஸ்டர் பிளானிங் எடுத்துக்கோங்க. அந்த பிளானிங் எடுத்து நீங்க மத்திய சென்னையிலயோ இல்ல தென் சென்னையிலோ இப்படியான ஒரு ஹசார்டஸான இண்டஸ்ட்ரியை நீங்க அலோவ் பண்ணிருக்கலாம். அப்போ அந்த பகுதியில குடியிருக்கிறாங்க, பியூரோக்ரசி மெம்பர்ஸ் அங்க இருக்கிறாங்க, அதனால அவங்க விரும்புறது இல்ல. ஏர்போர்ட் எக்ஸ்பான்ஷன் பொறுத்த வரைக்கும் ஒரிஜினலாக அந்த ஏர்போர்ட் பின்னாடி இருக்கக்கூடிய பகுதி தான் எக்ஸ்பேண்ட் பண்ண பாக்குறாங்க. மணப்பாக்கம் சார்ந்து இருக்கக்கூடிய பகுதி தான் ஒரிஜினல் எக்ஸ்பேண்ட் பண்றதுன்னு ஒரிஜினல் பிளான் அதுதான். ஆனா இன்னைக்கு அது கைவிடப்பட்டு பரந்தூருக்கு ஏன் போகுது? ஏன்னா மணப்பாக்கம் அது சார்ந்திருக்கக்கூடிய பகுதியெல்லாம் முக்கிய குடியிருப்புகளாக மாறிவிட்டது. அரசாணையில் என்ன சொல்றாங்கன்னா, அந்த இடத்துல அதிகமா அர்பனைசேஷன் நடந்துருச்சு, நிறைய காம்பன்சேஷன் கொடுக்க வேண்டியது இருக்கும். பரந்தூர் மக்கள்னா சாதாரண மக்கள், அவங்களுக்கு கம்மியான காம்பன்சேஷன் கொடுத்து சிம்பிளா முடிச்சிடலாம். இங்க என்ன நிறைய எக்ஸாபரண்டா காம்பன்சேஷன் கொடுக்கணும். இது கவர்மெண்ட் நோட்டிபிகேஷன் இருக்குது நான் சொல்றேன், நான் ஒண்ணு இட்டுக்கட்டி சொல்லல. கவர்மெண்ட் நோட்டிபிகேஷன்ல இப்ப வந்திருக்க நோட்டிபிகேஷன்ல அப்போ என்னன்னா, விவசாயிகளை நீங்க எப்படி ட்ரீட் பண்றீங்க, அப்போ ஒரு அப்பர் மிடில் கிளாஸ் சார்ந்து இருக்கக்கூடிய மக்களாக இருந்தா அவங்க எப்படி ட்ரீட் பண்றீங்கன்னு ஒரு டிஸ்பேரிட்டி இருக்குங்களா? அப்ப நமக்கு இங்க இருக்கக்கூடிய நடைமுறையில் இருக்கக்கூடிய இந்த சோசியல் இன்ஜஸ்டிஸ் அப்படிங்கிறது கார்பரேட் நெக்ஸஸ் அப்படிங்கிறது நிச்சயமா இருக்கணும் இல்ல. ஆனா கார்பரேட்டை பொறுத்த வரைக்கும் அவனுக்கு ஏதாச்சும் ஒரு நிலம் கூட, எனக்கு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் கூட நான் தொழில் தொடங்க வர்றேன், அவன் அவ்வளவுதான் பாக்குறான். இங்க இருக்கக்கூடிய பியூரோக்ரஸி இருக்கீங்களா, அதுதான் இதுல இருக்கக்கூடிய மைய பிரச்சனையாக இருக்கு. எளிமையாக எந்த நிலத்தை ஈஸியா நீங்க புடிங்க அவங்களுக்கு கொடுக்கலாம் அப்படிங்கறதுதான். ஏன்னா நம்ம என்னோட இண்டஸ்ட்ரியல் பாலிசி இருக்கு இல்லைங்களா, கடந்த 2023-24 இண்டஸ்ட்ரியல் பாலிசி அமைச்சர் தங்கம் தென்னரசு அவர்கள் சப்மிட் பண்றாரு. அந்த இண்டஸ்ட்ரியல் பாலிசி அவங்க என்ன சொல்றாங்கன்னா, தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் லேண்ட் பேங்கிங் அப்படின்னு நாங்க கொண்டு வர போறோம். ஏறத்தாழ 45,000 ஏக்கரை நாங்க லேண்ட் அக்விசிஷன் பண்ணி வச்சுக்க போறோம். எங்ககிட்ட இவ்வளவு நிலம் இருக்குது, இங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்க அப்படின்னு நாங்க வெளிநாட்டு கம்பெனிகளுக்கு சொல்ல போறோம். இதுதான் ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கான எங்களுடைய ஐடியான்னு சொல்றாங்க. அப்போ அப்போ அரசனுடைய நிலைமை வடிவமைப்பு எப்படி இருக்குன்னு பாருங்க. எங்ககிட்ட இவ்வளவு நிலம் இருக்குப்பா, இவ்வளவு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் நாங்க டெவலப் பண்ணி தருவோம்ப்பா, நீங்க எங்க கம்பெனி திறந்துக்குவாங்க. அப்ப அந்த நிலம் யாரிடம் இருந்து பிடிக்க பெற போகிறதுன்னா, வட சென்னை போன்று இருக்கக்கூடிய, பரந்தூர் போன்று இருக்கக்கூடிய, திருவண்ணாமலை போன்று இருக்கக்கூடிய சாதாரண எளிய மக்களுடைய விளைநிலங்கள் பிடுங்க போகுது. அவங்களுடைய வாழ்விடங்கள் பறிக்கப்படும். அப்ப தொடர்ச்சியாக இந்த நாட்டினுடைய சோகால் டெவலப்மெண்ட் வளர்ச்சிக்கு எல்லாமே இந்த ஏழை எளிய மக்கள் தான் பலியாகணும். அவங்கதான் வேற ஊருக்கு போய் ஆகணும். அது நெய்வேலியாக இருந்தாலும் சரி, திருவண்ணாமலையாக இருந்தாலும் சரி, வடசென்னையாக இருந்தாலும் சரி, பரந்தூராக இருந்தாலும் சரி, கூடங்குளமாக இருந்தாலும் சரி, இல்ல தேனி போன்ற இடமாக இருந்தாலும் சரி, 8 வயசு எந்த திட்டமாக ஹைட்ரோ கார்பன், சாதாரண ஏழை எளிய மக்கள் நீங்க வளர்ச்சி வருதுப்பா, நீங்க வேற ஊருக்கு போயிடுங்க. அங்க போய் அங்க நெய்வேலியில எல்லாம் பாத்தீங்கன்னா 3 முறை நிலத்தை கொடுத்தவர்கள் இருக்கிறார்கள். அப்போ இந்த டெவலப்மெண்ட் அப்படிங்கிறது இந்த சாதாரண எளிய மக்களுக்கு போய் சேர்ந்திருக்கா? அவங்களோட வாழ்வியல் என்ன பண்ணிருக்கு? இப்ப இங்க இருக்கக்கூடியது மீனவ மக்கள், வடசென்னையில் இருக்கக்கூடிய பெரும்பாலான மக்கள் மீனவ மக்கள். அவங்க யாரையும் நம்பி இல்லை. ஒரு படகு இருந்தா போனும், மீன் பிடிச்சிட்டு அவங்க இருக்காங்க, ஒரு செல்ஃப் சபிஷியண்டா இருக்காங்க. அவங்களுடைய வாழ்விடத்தை நீங்க அழிச்சு கடலுடைய அந்த எக்கோசிஸ்டத்தை டிஸ்ட்ராய் பண்ணதுக்கு அப்புறம் நீங்க அவங்க என்னவா மாத்துறீங்க? அவங்கள கூலி தொழிலாளியா மாத்துறீங்க இல்லையா? அப்ப டெய்லி வேஜனா நீங்க அவங்களை மாத்துறீங்க. சோ அவங்களுடைய சோசியல் ஸ்டேட்டஸ் டீக்ரேட் பண்றீங்க நீங்க. அப்ப உங்களுடைய வளர்ச்சி திட்டங்கள் என்பது எல்லா மக்களுக்கும் போய் சேருவதாக இருக்க வேண்டும். அப்படி இல்லை அப்படின்னா அதை நம்ம சோசியல் ஜஸ்டிஸா நிச்சயமாக ஏற்றுக்கொள்ள முடியாது. இந்த டிஸ்பாரிட்டி இருக்குங்கிறது ரொம்ப ஆபியஸா தெரிஞ்ச ஒரு விஷயம். அதனால நீங்க சொல்லக்கூடிய அந்த கேள்விக்குரிய நியாயங்கள் எனக்கு புரியுது. உங்களை மாதிரி என்விரான்மெண்டலிஸ்ட் எல்லாம் இதை பத்தி தொடர்ந்து பேசிட்டு இருக்கீங்க. ஒரு பக்கம் இண்டஸ்ட்ரியலைசேஷன் தேவை அப்படின்னு சொல்லக்கூடிய அதே அரசாங்கம் இன்னொரு பக்கம் கிளைமேட் கான்சர்வேஷன் பத்தியும் பேசுறாங்க. ஆனா அந்த ரிஸ்க் வர்சஸ் பெனிஃபிட்டை அவங்க ஆராய்ந்து தெளிவான ஒரு முடிவு எடுக்கிறாங்களா? ஒரு அரசாங்கத்துடைய கடமை அப்படிங்கிறது தன்னை சார்ந்து இருக்கக்கூடிய மக்களை சேஃபா செக்யூரா ஹெல்த்தியா வச்சுக்கணும் அப்படிங்கிறது தான். அப்ப அந்த இடத்துல ஏதோ ஒரு லெவல்ல எல்லா இடத்துலயுமே பியூரோக்ரசி, நீங்க சொன்ன மாதிரி அரசாங்கத்துல ஆரம்பிச்சு பியூரோக்ரசியில இந்த இண்டஸ்ட்ரீஸை நடத்தக்கூடிய கார்பரேட்ஸ் எல்லா இடத்துலயுமே இந்த மனித உயிர், மனிதனுடைய ஆரோக்கியம் அப்படிங்கிறதுல ஒரு அலட்சியம் இருக்கு அப்படிங்கறதா நீங்க சொல்றதுல இருந்து தெரிய வருது. இந்த காணொலியுடைய நோக்கமே பல பேருக்கு இது போய் சேரணும், இதை பற்றி ஒரு அவேர்னஸ் வரணும். ஒரு நார்த் சென்னையில ஒரு இண்டஸ்ட்ரி வருதுன்னா அங்க இருக்கக்கூடிய மக்கள் தான் போராடணும்ன்ற அவசியம் இல்லை. இதனால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் நாளடைவில் நம்மளையும் தாக்கும் அப்படிங்கிற ஒரு சமூக கண்ணோட்டத்தோட எல்லாரும் இதை எதிர்த்து குரல் கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு நோக்கம் தான் இந்த காணொலி. இணைந்தமைக்கு ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ ஃபார் யுவர் தாட்ஸ் அண்ட் தேங்க்யூ ஃபார் யுவர் டைம். நன்றி.